இந்த டொமேட்டோ, லெமன், பொட்டேட்டோ, கர்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் சாப்பிட்ற பொருள், அதை சாப்பிட்டு போயிருங்க. அதை சாப்பிட்டாவே ஃப்ரம் வித்துன்னு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து அது நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். அதை எடுத்து மூஞ்சில் பூசிட்டு அது தேவையில்லாத ஒரு இது இல்லையா? நம்மளுக்கு வந்து ஃபார்மசியூட்டிக்கலாக ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்டில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ். ஸோ வாட் இஸ் மென்ட் டு பி அப்ளைட் யூ அப்ளை தட், வாட் இஸ் மென்ட் டு பி கன்சியூம் தட். லைக் ஹோம் கேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ட் எடுத்து ஃபேஸில் போடுறது அக்செப்டபிள். பிகாஸ் இட் ஹேஸ் லிட்டில் பிட் ஆஃப் லாக்டிக் ஆசிட்னால ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி கடலை மாவு அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வேறு, இப்போ நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து வேறு இல்லையா? ஸோ அந்த டைமில் போய் நம்ம கடலை மாவு, முல்தானி மெட்டி இதெல்லாம் போட்டோம்னா ஸ்கின்னை வந்து கூட கொஞ்சம் அது ட்ரை அவுட் ஆக்குமே தவிர பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது.